ஒரு சமூகம் எப்படி அல்லாஹ்வுடைய உதவியை பெறும் என்று சொல்லும் பொழுது வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன் அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். நீங்க உள்ள உதவி அல்லாஹ்ட்ட கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படின்னா வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். ஆனா அது யாரால முடியாது அப்படின்னு சொன்னா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், ஹாஷியீன்களை தவிர அது மற்றவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டாங்க. அவங்க எது நடந்தாலும் அல்லாஹ்விடத்துல திரும்புவது, அல்லாஹ்ட்ட போய் கேட்கறது அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வரும் அப்படின்னா ஹாஷியீன்க்கு தான் வரும். சரி, ஹாஷியீன்கள் என்ன யாரு என்றால் அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். அவர்கள் யார்? ஹாஷியீன்கள் யார்? அவர்களால் தான் அல்லாஹ்வுடைய உதவியை பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் பெற முடியும். அந்த ஹாஷியீன்கள் யார் என்றால் அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம், நாம் அல்லாஹ்வை சந்திக்கவிருப்பவர்கள் என்று யார் உறுதியாக நம்புகிறார்களோ, நாம் அனைவரும் அல்லாஹ்வை சந்திக்க இருப்பவர்கள், வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன், நாம் நிச்சயமாக அவரிடத்தில் திரும்பக்கூடியவர்கள். இந்த உலகம், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதில் இருக்கக்கூடிய அரசியல்கள், சிக்கல்கள், வியாபாரங்கள், போராட்டங்கள், இவை அனைத்தும் நிரந்தரமானவை அல்ல. நாம் அல்லாஹ்விடமே திரும்பக்கூடியவர்கள், நாம் அவனையே சந்திக்கக்கூடியவர்கள். முலாக்கு ரப்பிஹிம் அப்படின்னா அவனை மீட் பண்றவங்க நம்ம அப்படிங்கிற எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களால் தான் இந்த உலகத்தில் தன்னை தியாகத்திற்கு தயார்படுத்த முடியும்.